ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு கேரமல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். கேரமல் பண்ணுறதுக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரையை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தேன் கலர் வரதுக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பீஸாகவே சேர்த்துக்கலாம். கேரமல் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையோட கலர் பார்த்திங்கன்னா தேன் கலர் இருக்கணும். ரொம்ப பிளாக்காக விட்டுறாதீங்க, அப்புறம் கசந்துரும். இந்த கேரமல் ரெசிபி பண்ணும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு இதில் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் பிடிக்கலாட்டி நீங்கள் நெடக்கலையை கூட தோல் உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு பட்டர் ஷீட்டில் ஊற்றி நல்லா ஆற விட்டுறலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு அதில் உடனே பார்த்திங்கன்னா இதை ஊற்றி விட்டுருங்க. இந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலெலாம் தடவிட்டு இருந்தீங்கன்னா இது பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இது செய்யறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆயில் தடவி வச்சுருங்க. இது செஞ்சு ரெடி ஆனதுக்கப்புறம் அது தூக்கி இதில் ஊற்றி விட்ருங்க. இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றிட்டு இதை ஒரு சைடு வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேரமலில் இருக்க சூடெல்லாம் நல்லா ஆறிட்டு நம்மளுக்கு நல்லா கல் மாதிரி கிடைக்கும். ஸோ 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா இதை நல்லா ரெஸ்ட் விட்டு எடுத்துக்கலாம். இது ஆறிட்டு இருக்க டைமுக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டியான ஃபுல் க்ரீம் மில்க் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த பால் இந்த சைடு நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம்குள்ளே சேர்க்கறதுக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை எந்த அளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பில் வச்சுருந்த பால் சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மைதா மாவும் பாலும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்த உடனே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கையெடுக்காமல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணவே நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், நல்லா திக்காகும். இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சக்கரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த டைமில் வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கேரமல் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆறி கிடச்சிருக்கோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. மீதி இருக்க இந்த கேரமல் பவுடரை இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 2 மணி நேரத்துக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஊற்றி இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் மேலே வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இப்போ அதே பாக்ஸில் அதை ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றிட்டு இப்போ இந்த கேரமல் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி வச்சு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த சம்மர் டைமில் இந்த டேஸ்ட்டான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.